ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஒரு 44 இன்ச் அளவுள்ள ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். கரெக்டான மெஷர்மெண்ட்டு எப்படி கரெக்டாக வைக்கிறது அப்படின்றதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 44 இன்ச் செஸ்ட் அளவுள்ள ஒரு ப்ளவுஸு. அவங்க இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, இதே அளவில் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க, அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ப்ளவுஸை நான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கன்னா நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் செஸ்ட்டோட அளவு எவ்வளோ எடுக்கிறது அப்படின்றது எப்படி எடுக்கிறதுன்றதுலே குழப்பமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை இதுமாரி 4 ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட நெக்குக்கு நேராக நான் இப்போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி ஆம்கோல் தைச்சதுலேருந்து ஸ்கேலுக்கு நேராக நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். அவங்களோட செஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கு எடுத்து கரெக்டாக வந்துடும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் கிட்ட ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த அளவு தான் நம்ம அளவு அளக்கும் போது நம்மளுக்கு செஸ்ட்டுக்கு நேராக அளப்போம். ஸோ அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் யாரெல்லாம் நீங்கள் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்பயுமே நம்ம மார்க் பண்ணுற மாதிரியே ப்ளவுஸோட பேக் பார்ட்டுக்கு நான் 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அவங்களோட ப்ளவுஸோட உயரம் எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா, பேக் டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஷோல்டரோட சென்டருக்கு நேராக பிடிச்சி நான் மார்க் பண்ணேன். இவங்களோட உயரம் எவ்வளோ வருது அப்படின்றத மார்க் பண்ணும்போது இவங்களோட உயரம் பார்த்திங்கன்னா 14.25 இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க. உயரம் மட்டுமே 44 இன்ச்சஸ்க்கு இவங்க நல்ல ஒரு ஹைட் அவங்க. ஸோ அதனால் இவங்க 14 இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க. நீங்களும் 44 செஸ்டால் ரவுண்டு இருந்ததுன்னா நீங்கள் 14 இன்ச்சஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது இவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பேக் நெக்கோட அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஷோல்டரோட அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸை நான் 1 ஃபோல்டாக போட்டு ஃப்ரண்ட் நெக்கோட மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இவங்களோட ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க. நான் அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க. இவங்க கொஞ்சம் டீப் நெக் போடுறவங்க, அதனால் கொஞ்சம் அகலமாக வச்சுருந்தாங்க. நான் இவங்களுக்கு அளக்கும் போது 2.5 இன்ச்சஸ் அளந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது வேணும்னா இவங்களுக்கு கழுத்தோட அகலத்தை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு, ரவுண்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு, அகலம் வேணும்னா அவங்களுக்கு எடுத்துகிட்டு நான் தைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் விட்டுட்டேன். ஏன் கேட்டால் இவங்களுக்கு தைக்க வேண்டிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழவழப்பான கிளாத்தில் இருக்குது. இப்போவே நம்ம கழுத்தோட அகலத்தை அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கழுத்தோட அகலம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இப்போ அவங்களோட கழுத்தோட நேச்சுரல் அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் அதையே நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவங்களோட கழுத்தோட உயரம் எப்படி இருக்குது அப்படின்றத இதே மாதிரி ஸ்கேல் வச்சே தான் மார்க் பண்ணுவேன் நான் எப்பயுமே. அப்போ தான் அவங்களோட உயரம்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ நான் இது மாதிரி 4 ஃபோல்டிங்காக போட்டுட்டு கழுத்தோட எண்டு டெப்த் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதுக்கு நேராக ஸ்கேலில் போட்டு மார்க் பண்ணிக்குவேன். இவங்களோட டெப்த்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு டைமண்ட் நெக் வேணுன்றதுனால இவங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அப்போ அவங்களுக்கு டைமண்ட் நெக் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இவங்களோட இடுப்பு உயரம் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களோட ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இடுப்போட பிடித்தம் இருக்கு இல்லையா, அந்த பிடித்தத்தை மார்க் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சஸ் மட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சஸ் எதுக்காகன்னா ப்ளவுஸ் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விடுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் விட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிங்க. டைமண்ட் நெக் கட் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட அகலம் இருக்குது இல்லையா, அந்த அகலத்துக்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு கோடு போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டு கட் பண்ணுங்கள். அப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு போடும்போது ஷோல்டர் வழிஞ்சி வராமலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக அந்த இடத்த செட் ஆகி உட்காரும். ஸோ இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாகவே பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் பார்ட். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதுனா தான், நீங்கள் எந்த அளவுள்ள ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் நம்மள செஸ்ட்டோட மார்க் மட்டும் எனக்கு கரெக்டாக அமைய மாட்டுது, சம்டைம்ஸ் அமுங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான தீர்வாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அடுத்தது இவங்களோட ஃப்ரண்ட்டு
ஃப்ரண்ட்டுக்கு இவங்களோட ஆம்கோல் டெப்த்து நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம், பேக் பார்ட் அழுக்கும்போது 6 இன்ச்சஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதே 6 இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணி இது மாதிரி எல் ஷேப்பில் மார்க் பண்ணுறேன். இவங்களோட முன்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதே அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் எந்த அளவு ஆட் பண்ணல, இவங்களோட அளவுகளை அப்படியே வச்சு மார்க் பண்ணுறேன். கட் பண்ணும்போது மட்டும் நான் எவ்வளோ வந்து பிடிப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் நான் ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணும்போது கட் பண்ணிக்குவேன். இப்போ இவங்களோட அளவு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். குழி வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட ஆம்கோல் டெப்த்து கிட்ட வைப்போம் இல்லையா, 1.5 இன்ச்சஸ் வச்சு தான் நம்ம எப்பயுமே மார்க் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு ஒரு இன்ச்சஸ் மட்டும் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஏன் கேட்டால் நான் பேக் பார்ட் எப்பயோ கட் பண்ணிட்டேன். இது ஃப்ரண்ட் பார்ட்டுன்றதுனால ஃப்ரண்ட் பார்ட்கான அளவுகளை மார்க் பண்ணுறேன். இப்போ இவங்களுக்கு டெப்த் எப்படி, அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இவங்களோட ஃபுல் உயரம், ப்ளவுஸோட ஃபுல் உயரத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட செஸ்ட் டாட் பிடிக்கிறதோட உயரம் வந்து 13 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணுறேன். ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி கீழே மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளவுஸோட உயரத்துலேருந்து 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி இது மாதிரி மார்க் பண்ணுறேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணுறோம், அது வந்து பட்டிக்கான உயரம் 3 இன்ச்சஸ். நான் இவங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு உயரம் இருந்ததுனால நான் இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் மட்டும் அளவு பட்டி பீஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மாதிரி அந்த 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமா நேராக ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி ஷேப்பாக நான் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்குங்க. டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சஸ்க்கு நான் வந்து டாட்டோட உயரம் பிடிக்கிறேன், டாட்டோட அகலம் பிடிக்கிறேன், உயரம் 3 இன்ச்சஸ் பிடிக்கிறேன். இப்படி பிடிக்கும்போது இவங்களோட பட்டி அட்டாச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 1/4 இன்ச்சஸ் போய் 2.25 இன்ச்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான அளவாக வந்துடும் ப்ளவுஸில் இருக்க மாதிரி. இப்போ இவங்களுக்கு வந்து ஆம்கோல்லேருந்து வளையிற வளைவு பார்த்திங்கன்னா, நம்ம சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கு 3 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து இந்த மாதிரி ஒரு கோடு நான் ஸ்கேலில் போட்டிருக்கேன்ல வீடியோவில், அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இப்போ வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஹூக் பட்டிக்கிட்ட இருந்து வைக்கிற அந்த டாட்டுக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணுங்க. இப்படி இதே மாதிரி மார்க் பண்ணும்போது டாட் வந்து ஷேப் கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்கும் கரெக்டாக உட்காரும். இவங்களோட நிப்பிள் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து 13 இன்ச்சஸ் வந்து நான் வச்சுருக்கேன். 10.5 இன்ச்சஸ் கூட எப்பயுமே நம்ம 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணி தான் நம்ம வந்து சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டாட்டை வந்து மார்க் பண்ணுவாங்க. அவங்களோட டெப்த்தோட டாட் பாருங்கள், நிப்பிள் பாயிண்ட்டோட டாட்லேருந்து 2 இன்ச்சஸ் வச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணாலே போதும், அவங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காந்துரும். இல்லை நல்லா பூஸ்டியாக இருக்கவங்க, நல்லா கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நல்லா ஆழம் கொடுக்கலாம். பட் ஆழம் கொடுத்தீங்க அப்படின்னா ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி நல்ல ரொம்ப ஷார்ப்பாக போடுவாங்களா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து 2.5 இன்ச்சஸ் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பட்டியோட அளவை நம்ம அளக்குறோம். இப்போ பாருங்கள் நான் எப்படி அளக்குறேன்ட்டு. இந்த அளவு எப்படி அளக்குறதுன்றது என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் வந்து இது மாதிரி டாட்டை வந்து இது மாதிரி பிடிச்சிட்டு இவங்களுக்கு எந்த இடத்துல வந்து டாட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து மார்க் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு 3.5 இன்ச்சஸ் அளவுக்கு நம்மளுக்கு வந்து மார்க் வந்தது. அதே தான் நானும் இதில் வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ஒரு 1 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ இவங்களோட பட்டியோட உயரம் 3 இன்ச்சஸ், எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி டோட்டலாக 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஸ்கேலில் மார்க் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கேன். இப்போ நம்ம வந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி அந்த 1 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு பட்டியோட அளவு வந்து கரெக்டாக வந்துடும். டாட் பிடிக்கும் போதும் பிடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து சென்டராக மார்க் உட்காரும். நம்ம ஏனோ தோனோன்னுட்டு பட்டியோட அந்த வளைவை வளைக்கவே கூடாது. இந்த மாதிரி மார்க் பண்ணி வளைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட டாட் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் உட்கார்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வந்து கிளாத் இருந்ததுனால நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இவங்க வந்து 80 சென்டிமீட்டர் தான் வந்து எனக்கு வந்து லைனிங் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து பத்தவே இல்லை. அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தில் இப்போ ஸ்லீவ் வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து
எப்பயுமே நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லீவ் அப்படியே போட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த 3 டாட் வச்சாலே போதும். ஸ்லீவோட பிடித்தம், ஸ்லீவோட உயரம், அடுத்தது வந்து ஆம்கோலோட டெப்த் அதுமாரி மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணுற இடத்துலேருந்து 3.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச் அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் இறக்கி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃப்ரீ ஹேண்ட்ஸில் வளைவு வராது அப்படின்றதுக்காக இவங்களுக்கு இது மாதிரி சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம வந்து இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்படி வந்து வரையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஷேப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்து 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஸ்லீவை மார்க் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிளாக ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கிட்ட எந்த ஒரு சுருக்கமும் வராது. சுருக்கம் வராமல் நம்ம வந்து இப்படி வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ளவுஸ் எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டா இப்போ வந்து இந்த கிளாத் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டி பீஸ் அட்டாச் அதாவது வந்து ஹூக் பட்டியும் கஜா பட்டியும் அட்டாச் பண்ணுறதுக்கு இப்போவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து மெயின் பீஸை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். மெயின் பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வழன்னு இருந்தது பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபான் சாரியா இல்லை வந்து கிரேப் சாரி இது ரொம்ப வழன்னு இருந்தது. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து லைனிங் போட்டு நான் வந்து இது மாதிரி கட் பண்ணி லைனிங் பீஸை மேலே வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நகராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டூசி இது மாதிரி போட்டுட்டு தான் கட் பண்ணுவேன். அப்படி கட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இந்த பீஸ்லாம் கொஞ்சம் நகராமல் இருக்கும். இதில் ரொவ்வோண்டு பிடிச்சி இழுத்துட்டாலும் போதும், ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக கட் பண்ணும்போது உள்ளே போயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் எப்பயுமே இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி குண்டூசியோ இல்லை வந்து சேஃப்டி பின்னோ போட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம எடுத்த அந்த நம்ம கட் பண்ணதை பாருங்கள். இப்போ நான் லைட்டாக தான் அசைச்சேன், அதுக்குள்ளே இந்த பீஸ் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் வழவழப்பான பீஸ் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கட் பண்ண ப்ளவுஸை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ வந்து பேக் பார்ட் கட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். நிறைய பேர் ஸ்லீவ் கட் பண்ணிட்டும் கட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லை அப்படின்றதுனால நான் ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணலை. இந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு, அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவேன். என்கிட்ட ஸ்லீவில் வந்து நம்ம வந்து ஆம்கோல் கிட்ட ஜாயிண்ட் வச்சுக்கலாம். கிளாத் பத்தாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இந்த ப்ளவுஸோட அகலத்தை லைனிங் ப்ளவுஸ் அகலத்தை விட மெயின் பீஸோட அகலமும் உயரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அங்கங்கே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்திருந்தது. பட் ஜாயிண்ட்லாம் இல்லாமல் நான் இதை மாதிரி ஃபஸ்ட்டே வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவ் கிட்ட மட்டும்தான் எனக்கு வந்து ஜாயிண்ட் வந்தது. இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ப்ளவுஸ் பிடிக்கும், டைலரிங் பிடிக்குன்றவங்க மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஒருத்தவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். எனக்கும் அடுத்தடுத்து போடுறதுக்கும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யாரெல்லாம் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது பிடிச்சிருக்கோ இல்லை வந்து பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.